ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம திஸ் இஸ் வேர் யூஸ் பண்ணி எப்படி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இதுல நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் திஸ் இஸ் வேர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அண்ட் தென் காமெண்ட்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ, யூஸ்ஃபுல் அப்படின்னு போட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா ஒன் பை ஒன்னா நீங்களும் தமிழ்ல சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறது நீங்களும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் வேர். திஸ் இஸ் வேர் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு தமிழ்ல இங்க தான் அப்படிங்கிற மீனிங். இங்க தான் திஸ் இஸ் வேர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நீங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் லொகேஷன் அல்லது ஸ்பெசிபிக் பாயிண்ட். ஸ்பெசிபிக் லொகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க திஸ் இஸ் வேர் யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல திஸ் இஸ் வேர் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க இப்போ ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இவ்வளவும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல தான் நம்ம இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கும் நீங்க திஸ் இஸ் வேர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் வேரோட மீனிங் என்ன, இங்க தான். நம்ம இந்த வீடியோல திஸ் இஸ் வேர் எப்படி ஒரு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல யூஸ் ஆகுது, அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்துல எப்படி நம்ம திஸ் இஸ் வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். இப்போ நம்ம திஸ் இஸ் வேரோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் என்ன, இங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல திஸ் இஸ் வேர். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுங்கும் போது என்னெல்லாம் வரும், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். நீங்க நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அந்த சப்ஜெக்ட் நம்ம அங்க ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன போடுறோம், பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடுறதுக்கு நம்ம ஈட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம், அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, ஏட். அது மாதிரி விளையாடுறதுக்கு பிளே யூஸ் பண்ணுவோம், அதோட பாஸ்ட் டென்ஸ் பிளேடு. படிக்கிறதுக்கு ஸ்டடி, ஸ்டடியோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, ஸ்டடீடு. இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரக்சர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வேர், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட், யாரை பத்தி பேசுறீங்களோ அந்த சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸா பார்க்கலாம். நீங்களும் ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூடவே சேர்ந்து ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க தான் நான் பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, இங்க தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தான் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரேஸ் என்னது, திஸ் இஸ் வேர். நெக்ஸ்ட் நான், நான் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன போடணும், ஐ. பார்த்தேன், பார்க்கறதுக்கு நம்ம சி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம், அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, சா. திஸ் இஸ் வேர் ஐ சா, இங்க தான் நான் பார்த்தேன். திஸ் இஸ் வேர் ஐ சா. புரிஞ்சுதா? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க தான் நான் விளையாடினேன். நம்மளோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஞாபகத்துல கொண்டு வாங்க. இங்க தான் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரேஸ் என்ன, திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன போடணும், ஐ. விளையாடினேன் அப்படிங்கிறதுக்கு பிளேடு. திஸ் இஸ் வேர் ஐ பிளேடு, இங்க தான் நான் விளையாடினேன். திஸ் இஸ் வேர் ஐ பிளேடு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இங்க தான் நான் சாப்பிட்டேன். நம்ம சொல்லுவோம் நேற்று நைட்டு நான் இங்க தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கும்போது ஐ, சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏட். திஸ் இஸ் வேர் ஐ ஏட், இங்க தான் நான் சாப்பிட்டேன். திஸ் இஸ் வேர் ஐ ஏட். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் நிறுத்தினேன், இங்க தான் என் காரை பார்க் பண்ணேன், இங்க தான் என் பைக்கை பார்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தான் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் வேர் ஐ பார்க்டு. திஸ் இஸ் வேர் ஐ பார்க்டு. திஸ் இஸ் வேர்னா இங்க தான். நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ, நிறுத்தினேன் அப்படிங்கிறதுக்கு பார்க்டு. திஸ் இஸ் வேர் ஐ பார்க் மை பைக் அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்க தான் என் பைக்கை நான் நிறுத்தினேன். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் வச்சேன். இப்போ ஒரு பொருளை காணலன்னு தேடுறீங்க, உடனே என்ன சொல்வீங்க, இங்க தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்வீங்க. இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர்.
நான் ஐ வச்சேன் அப்படிங்கிறதுக்கு கெப்ட், வைக்கிறதுக்கு கீப் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். கீப்போட பாஸ்ட் டென்ஸ் கெப்ட். திஸ் இஸ் வேர் ஐ கெப்ட், இங்க தான் நான் வச்சேன். திஸ் இஸ் வேர் ஐ கெப்ட். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ ஒரு பொருளை எங்க கண்டுபிடிச்சேன், இங்க தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. கண்டுபிடித்தேன், கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட், அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது ஃபவுண்ட். திஸ் இஸ் வேர் ஐ ஃபவுண்ட், இங்க தான் நான் கண்டுபிடிச்சேன். திஸ் இஸ் வேர் ஐ ஃபவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் வாங்கினேன். எங்க வாங்கினேன், இங்க தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறீங்க. இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. வாங்கினேன், வாங்குறதுக்கு பை. வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது பையோட பாஸ்ட் டென்ஸ் என்னது பாட். திஸ் இஸ் வேர் ஐ பாட், இங்க தான் நான் வாங்கினேன். திஸ் இஸ் வேர் ஐ பாட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க தான் நான் படிச்சேன். இங்க தான் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரேஸ் என்ன, திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. படித்தேன், படிக்கிறதுக்கு ஸ்டடி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். படித்தேன் அப்படிங்கும்போது ஸ்டடிடு. ஸ்டடியோட பாஸ்ட் டென்ஸ் என்னது ஸ்டடிடு. திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடிடு, இங்க தான் நான் படிச்சேன். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடிடு. நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் ஆரம்பிச்சேன். இங்க தான் நான் தொடங்கினேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இங்க தான் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கும்போது ஐ யூஸ் பண்ணணும். ஆரம்பிச்சேன், தொடங்கினேன் அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு பிகின் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். பிகினோட பாஸ்ட் டென்ஸ் என்னது பிகேன். திஸ் இஸ் வேர் ஐ பிகேன், இங்க தான் நான் ஆரம்பிச்சேன். திஸ் இஸ் வேர் ஐ பிகேன். உங்களோட ஆன்சர் திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் அப்படின்னு இருந்தாலும் கரெக்ட் தான். ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்டட். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் அப்படின்னாலும் ஆன்சர் உங்களுக்கும் கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க தான் நான் ஓடுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர். நான் ஐ ஓடுனேன். ஓடுறதுக்கு ரன் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ran. திஸ் இஸ் வேர் ஐ ran, இங்க தான் நான் ஓடுனேன். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் சொன்னேன். அதாவது ஒரு விஷயத்த இங்க தான் நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர். நான் ஐ சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு டெல், சொல்றதுக்கு டெல் யூஸ் பண்ணுவோம். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் என்னது டோல்டு. திஸ் இஸ் வேர் ஐ டோல்டு, இங்க தான் நான் சொன்னேன். இங்க தான் நான் நின்னேன், நம்ம சொல்லுவோம் நான் இங்க தான் நின்னேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் வேர். நான் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ. நின்னே, நிக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நின்னே அப்படிங்கும்போது ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது ஸ்டுட். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டுட், இங்க தான் நான் நின்னேன். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். நம்ம சொல்லுவோம் இங்க தான் நான் உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தான் திஸ் இஸ் வேர். நான் ஐ உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம உட்கார்றதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம், சிட். சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது சாட். திஸ் இஸ் வேர் ஐ சாட், இங்க தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். திஸ் இஸ் வேர் ஐ சாட். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் திரும்பினேன், இங்க தான் நான் டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தான் திஸ் இஸ் வேர். நான் சப்ஜெக்ட் என்ன வரும், ஐ. திரும்பினேன், டர்ன் பண்ணேன். டர்னோட பாஸ்ட் டென்ஸ் என்னது turned. This is where I turned. இங்க தான் நான் திரும்பினேன். This is where I turned. Next one பார்க்கலாம். இங்க தான் நான் பயன்படுத்தினேன். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கி வச்சிருப்போம், அது நமக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல யூஸ் ஆயிருக்கும். இங்க தான் நான் அதை யூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்ராட் போயிருப்போம், நமக்கு அந்த பொருள் தேவைப்பட்டிருக்கும். இங்க தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல this is where I used. இங்க தான் அப்படின்னா this is where. நான் ஐ பயன்படுத்தினேன், யூஸ் பண்ணேன். யூஸோட பாஸ்ட் டென்ஸ் என்னது யூஸ்ட். திஸ் இஸ் வேர் ஐ யூஸ்ட், இங்க தான் நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க தான் நான் எழுதுனேன், இங்க தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் வேர் ஐ ரோட். திஸ் இஸ் வேர் ஐ ரோட், இங்க தான் நான் எழுதுனேன். எழுதுறதுக்கு ரைட். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது ரோட். திஸ் இஸ் வேர் ஐ ரோட். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் வாசிச்சேன். வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்வோம், ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாசித்தேன், ரீடோட பாஸ்ட் டென்ஸ் என்னது ரெட். அதாவது சேம் ஸ்பெல்லிங் வரும், பட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட். ரீடோட பாஸ்ட் டென்ஸ் என்னது ரெட். திஸ் இஸ் வேர் ஐ ரெட், இங்க தான் நான் வாசிச்சேன். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் நடந்தேன், இங்க தான் நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா திஸ் இஸ் வேர் ஐ வாக்டு. வாக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னது
வாக்டு. அதாவது நடக்கிறதுக்கு வாக் அப்படிங்கிற verb யூஸ் பண்ணுவோம். வாக்கோட past tense walked. This is where I walked. இங்க தான் நான் நடந்தேன். நெக்ஸ்ட் ஒன், இங்க தான் நான் சமைத்தேன். இங்க தான் நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு this is where I cooked. சமைக்கிறதுக்கு குக். குக்கோட past tense என்னது? cooked. This is where I cooked. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க தான் நான் பயிற்சி செய்தேன். இங்க தான் நான் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு this is where I practiced. This is where I practiced. practiceோட past tense என்னது? practiced. This is where I practiced. next one, இங்க தான் நான் ஆர்டர் பண்ணினேன். எங்க ஆர்டர் பண்ணீங்க? இங்க தான் நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு this is where I ordered. This is where I ordered. ஆர்டரோட past tense என்னது? ordered. This is where I ordered. next one, இங்க தான் நான் வாங்கினேன். எங்க வாங்குனீங்க? இங்க தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு this is where I bought. வாங்குறதுக்கு நம்ம buy அப்படிங்கிற verb யூஸ் பண்ணுவோம். buyயோட past tense என்னது? bought. இங்க தான் நான் வாங்கினேன். இப்போ இந்த கான்செப்ட்ல எல்லாருக்கும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வேரோட யூசேஜ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆனோடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக்ஸ் காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.